அந்த அடிமைத்தனத்தை விடுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால என்ன சொல்லி போகல சர்ச்சுக்கு. அவர் குறை சொல்லல, அவர் தெரியல ஆண்டோட அன்பு அவங்களுக்கு தெரியல. அது மகனாகட்டும் கணவனாகட்டும் யார் வேணா இருக்கட்டும், நம்ம எப்படி இருக்கணும், அன்பா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க அன்பா ஹேண்டில் பண்ணுங்க. அவருக்கு உங்க கரங்களை பிடிச்சி ஜோடியா அவருடைய அமீன். யாரெல்லாம் எதிர்பார்த்து ஏங்கி இருக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த வார்த்தை நான் சொல்றேன். யாரெல்லாம் எதிர்பார்த்து என்னுடைய கணவன் வரல, அப்படி வரணும் ரொம்ப ஆசைப்படுறாண்டவரே, எங்களோடு கூட வரணும், குடும்பமாய் வரணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மனுஷனோட வார்த்தை கேட்கவே நினைக்காதீங்க. ஆண்டவர் கேட்டுக்கீங்க. ஆண்டவர் ஒருத்தர் கேட்கிறாரு. ஆனா நீங்க உங்க கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நீங்க அவரிடத்துல சொல்லுங்க, அவர்கிட்ட மன்றாடுங்க. கர்த்தர் செய்யறாங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? யாரெல்லாம் தனியா வராங்க எங்களுக்கு தெரியும். அவங்கள ஜோடியா வந்து உட்காரணும். சபை ஃபுல்லா சேர போட்டு ஜோடியா ஃபேமிலியா அமர வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனியா இருக்கவங்கள சீக்கிரமா கல்யாணம் அவங்களுக்கு குடும்பமா பிள்ளைகள் குட்டியோட வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நியாயமான ஆசை தானே. ஆசை சொல்லுங்க, சிரிச்சுங்க. ஒருத்தர் சோகமா சொல்லும், நடக்குமா அப்படின்னு. நடக்கும். சகோதரி எப்படி சொல்றாங்க, அவங்களுக்குதான் முதல்ல செய்யப்படுறாங்க. முடியாது என்றுதான் முடியும் செய்கிறது. நீ எதெல்லாம்